இவள் என்ன செய்தாள்? விலையேற பெற்றதை கொண்டு வந்தாள். இன்னும் அங்கே வாசிக்கிறோம், களங்கம் இல்லாத, எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான, இருக்கிறதிலே சிறந்த ஒரு தைலத்தை அவள் கொண்டு வந்தாள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவருக்காக எதை கொடுத்தாலும் அது சிறந்ததாய் இருக்க வேண்டும், அது மிகவும் நல்லதாய் இருக்க வேண்டும், அது உயர்ந்ததாய் நம்மால் எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. இன்னொருவரை பார்த்தல்ல, நம்மிடத்துல இருக்கிறதுல சிறந்ததை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். எது பெஸ்டா இருக்குதோ அதை கொடுங்க. சிலர் ஊழியத்துக்கு அனுப்புவாங்க, என் பிள்ளைக்கு படிப்பு வரல, இந்த பிள்ளைக்கு சரியா காது கேட்கல, அதனால ஊழியத்துக்கு கொடுக்கிறேன், இந்த பிள்ளைக்கு சரியா கண்ணு தெரியல, அதனால ஊழியத்துக்கு கொடுக்கிறேன். அப்படி அல்ல, நம்மிடத்தில் இருக்கிறதுல சிறந்ததை கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்கிற எதுவும் சிறந்ததா இருக்க வேண்டும். அவள் கொண்டு வந்தால் விலையேற பெற்றது. அந்த விலையை பார்த்து யூதாஸ் காரியோத் சொல்றான், அந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன? அவ்வளவு ஒரு விலையேற பெற்ற தைலம், ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அந்த தைலத்தை அவள் இயேசுக்காக கொண்டு வந்தாள். அங்கே வாசிக்கிறோம், அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஆண்டவர் மேல அவர் வச்சிருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த மரியாதை, ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த உயர்வான எண்ணம் அவளை அப்படி நடத்தினது. இன்று நாம் ஆண்டவர் கொடுக்கிறது எப்படி நாம் கொடுக்கிறோம்? சிறந்ததை கொடுக்கிறோமா? விலையேற பெற்றதை கொடுக்கிறோமா? அந்த மரியாள் விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்தாள். ஆண்டவருக்கு என்று நாம் எதை கொடுத்தாலும் சரி, அது சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு போதிக்கிறது.